கடந்த 40 நாட்களாக இந்த ஏனை நெடுஞ்சாலையிலே சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவாக பல அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்புகள் எல்லாம் வந்து ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றன. அதே வேளையில் இன்றைய தினம் பவனியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஒரு மோட்டார் சைக்கிள் பவனியை இங்கே நடாத்தி இருக்கின்றார்கள். இந்த ஆதரவானது மேலும் தொடர வேண்டும். பவனியா மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். இலங்கை அரசு காணாமல் போன அந்த உறவுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய பட்டியலை அவர்கள் வெளியிட வேண்டும். இல்லையாயின் அதற்கான நீதி விசாரணை வேண்டும். அந்த நீதி விசாரணை மட்டுமல்லாமல் இல்லை என்பவர்களுடைய பட்டியலையும் இந்த அரசு வெளியிட வேண்டும். தொடர்ச்சியாக வவுனியாவில் மட்டுமல்லாமல் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என்று இந்த காணாமற் போன உறவுகள் தங்களுடைய போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் இப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்காது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசுக்கு உண்டு. இலங்கை அரசு நிச்சயமாக அதற்கான ஒரு பதிலை தெரிவிக்க வேண்டும். இந்த ஏனை நெடுஞ்சாலையிலே சுழற்சி முறையிலான உண்ணாவிரத்தை மேற்கொண்டு வரும் இந்த உறவுகளுக்காக வவுனியா மக்கள் 7000 பேர் தங்களுடைய தனித்தனி கடிதங்களிலே ஜனாதிபதிக்கு நீதி கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதங்கள் கிடைத்ததாக அறிந்தும் இதுவரையில் ஜனாதிபதி எந்த விதமான பதிலையும் அதற்கு சொல்லவில்லை. தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்காமல் வெகு விரைவிலே இந்த காணாமல் போன உறவுகளுக்காக அவர்களுடைய நீதியை வேண்டி இந்த வவுனியா இளைஞர்கள் இந்த பேரணியை நடத்தி இருக்கின்றார்கள். எங்களுடைய மாவட்டத்திலே இளைஞர்கள் முன்வந்து நடத்தியதை போன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களையும் இதுபோன்ற வெளிப்படையான சில விஷயங்களை இந்த அரசாங்கத்திற்கு தெரிவுபடுத்துவதற்காக முன்னெடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது இந்த காணாமலாக்கப்பட்டோர், அதாவது யுத்தம் முடிந்து 2009 முடிந்து இன்று 7 வருஷம் முடிவிட்ட நிலையிலும் இந்த காணாமலாக்கப்பட்டோருக்கும் சரி, அரசியல் கைதிகளுக்கும் ஒரு சரியான தீர்வு வரவில்லை. பாரிய குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் இன்று சுதந்திரமாக வெளியிலே திரியும் பொழுது சாதாரண மக்களின் பிள்ளைகள், சாதாரண தொழிலாளர்களும் விவசாய தொழிலாளர்களும் இன்று ஜெயிலுக்குள் 18-20 வருடங்களாக உள்ளுக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும். அவர்கள் அதாவது காணாமலாக்கப்பட்டோர் இருக்கின்றார்களா இல்லையா என்ற ஒரு முடிவு வேண்டும்.